இப்போ இவ்ளோ சொல்றேன் நானு. எங்க அப்பா எதுவுமே செய்யல. ஆனா என் வாழ்க்கையில ஒரே ஒரு கட்டத்துல நான் அப்பா அப்படிங்கிறத ரொம்ப ஆழமா உணர்ந்தேன். நான் ஒரு காலேஜ் படிச்சுட்டு இருக்கும்போது பையன் மேல பயங்கர லவ். வழக்கமா வர்றது தானே. பயங்கரமான லவ். அப்படியே என்ன ரோமியோ ஜூலியட்லாம் தோத்து போணும். லைலா மஜ்னுலாம் பின்னாடி போயிரணும். அப்படி ஒரு லவ். அந்த பையனோட தான் இருப்பேன்னு அடம் பிடிக்கிறேன். எங்க வீட்ல வேணாமான்னு எவ்வளவோ சொல்றாங்க. நம்ம கேட்க மாட்டோம்ல. நம்ம நோ 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 திஸ் இஸ் பியூர் லவ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். மறுநாள் நானும் அந்த பையனும் கிளம்பி போறோம். நான் வீட்ட விட்டு போறேன். எல்லாம் சொல்றேன். எங்க அப்பா ஒண்ணுமே சொல்லல. எங்க அம்மா, ஐயோ! அப்பா, ஐய்யய்யோ! அம்மம்மான்னு பயங்கரமா குதிச்சிட்டு இருக்காங்க. அவ்ளோ பிரச்சனை நடக்குது. எங்க அப்பா ஒண்ணுமே சொல்லல. அந்த பையன வர சொல்லுன்னு. அந்த பையன கூப்பிட்டு என்ன பேசுனாங்கன்னு தெரியல. அந்த பையன் ஒண்ணும் சொல்லாம கிளம்பி போயிட்டான். இல்ல, இல்ல நான் திருப்பி போய் அவன பார்க்கிறேன்னு எங்க அம்மாக்கு பயங்கர கோவம் வந்துருச்சு. அவன நீ சொன்னதுக்காக கூப்பிட்டாச்சு, வீட்ல உட்கார வச்சு பேசியாச்சு, எல்லாம் அனுப்பிச்சாச்சு, பேசாம இரு. இல்ல நான் திருப்பி போய் உட்கார்ந்து ஒரு தடவ பார்க்கிறேன் அப்படின்றப்ப எங்க அப்பா பேசாம இருக்காரு. நான் முதல் முறையா கல்லூரி படிக்கிற அந்த காலகட்டத்துல எங்க அப்பாவ நான் தொட்டேன்.